Hello my dear students, very fine good evening to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரத ராஜா விலங்கியல் ஆசிரியர். எல்லாம் ரிவிஷன் எக்ஸாமுக்கு நல்லா தீவிரமா படிச்சுட்டு இருக்கீங்க. பிப்ரவரியில உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வரப்போகுது. மார்ச்ல நீங்க அவளோட எதிர்பார்க்குற பப்ளிக் எக்ஸாம் வேற வரப்போகுது. இந்த பப்ளிக் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட அடுத்த கெரியர் லைஃப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போக போறீங்க. காலேஜுக்கு போறதுக்கான ஒரு பேஸ் தான் இந்த 12th எக்ஸாம். அதனால 12th முடிச்சுட்டு என்ன படிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு 12th ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அப்படி ஒன்றும் ஐடியா கிடையாது, நான் மார்க் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கு. இந்த மைண்ட் செட்டை மாற்றணும். நான் இந்த கோர்ஸ் தான் 12th முடிச்சுட்டு சேர போறேன், அதுக்கு இவ்வளோ கட் ஆஃப் வேணும், இவ்வளோ மார்க் எடுத்தா அந்த கோர்ஸை சேரலாம், இந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் இருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாலே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். அதுக்காக தான் ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாலேயே அந்த கோர்ஸை பற்றி நான் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நோக்கி உங்களோட 12th எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக எடுக்கிற மார்க்கை விட உங்களால் அதிகமான மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நம்பிக்கையோட நீங்களும் படிங்க, டெஃபினட்டாக நீங்களும் லைஃப்பில் ஜெயிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பிஎஸ்சி அண்ட் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா முடித்த உடனே நிறைய வேலைவாய்ப்பு எந்த கோர்ஸ் தருதோ அந்த கோர்ஸை வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. அதனால இந்த கோர்ஸை நீங்கள் நம்பி எடுக்கலாம். இந்த கோர்ஸோட டீட்டெயில், எந்தெந்த காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்குது, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் செலவாகும், இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் 12th என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும், எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும், இந்த முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சேலரியில் நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு அல்லது மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகள்லாம் எழுதலாமா, அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அல்லது யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம். ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஒரு பிஏ தமிழ், ஒரு பிஏ இங்கிலீஷ் முடித்த ஒரு கேண்டிடேட் என்னென்ன எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அந்த எக்ஸாமை நீங்களே எழுதலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனாக ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு தனியார் துறையிலையோ அல்லது கவர்மெண்ட்லேயோ வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறனால 12th முடிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த கோர்ஸை ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ், அரசு கல்லூரிகள். என்னதான் அரசு கல்லூரியாக இருந்தாலும் இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, வெட்னரி காலேஜில் இருக்கக்கூடிய பிடெக் ஃபுட் டெக்னாலஜி மட்டும்தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபீஸில் நடக்குது. மற்ற எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸில் நடத்துகிறாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனை வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜை தவிர ப்ரைவேட் காலேஜில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ம் எதா இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜாக இருக்கணும். இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி வெட்னரி சயின்ஸ் காலேஜில் 40 சீட்டு, 4 இயர் டியூரேஷன். எல்லா காலேஜஸ்லையுமே 4 இயர் டியூரேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. எங்கே இருக்குது இந்த வெட்னரி சயின்ஸ் காலேஜ் அப்படின்னா காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி, கொடுவள்ளி, சென்னை. அங்கே இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஃபிஷரி சயின்ஸ் காலேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. காலேஜ் ஆஃப் ஃபிஷ் அண்டு நியூட்ரிஷன் அண்டு ஃபுட் டெக்னாலஜி, மாதவரம், மில்க் காலனி, மாதவரம், சென்னை. அங்கே இந்த கோர்ஸ் இருக்குது. 40 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் காலேஜஸ்லேயும் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபுட் நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ், இது வந்து ஒரு பிஎஸ்சி கோர்ஸ். இந்த பிஎஸ்சி கோர்ஸுக்கும் பிடெக் கோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிடெக் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். நீங்கள் பிஎஸ்சி கோர்ஸுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியை ஒரு கோர்ஸாக படிச்சிருக்கணும். மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருக்குது. அண்ட் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் காலேஜ் 86 சீட்டு. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, தஞ்சாவூரில் இருக்குது. இதில் ஒரு வருஷத்துக்கு 90 சீட் எடுக்கிறாங்க. 4 இயர் டியூரேஷன் தான். ஆனால் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜேஇ, ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜேஇஇ எக்ஸாம் எழுதியிருந்தால் மட்டும்தான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படிங்கிற காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். மீதமுள்ள எல்லா காலேஜஸ்லையுமே நம்ம உங்களோட +2 மார்க்கை வச்சு தான் ஜாயின் பண்ண போகிறீங்க.
இதுக்கு தனியா என்ட்ரன்ஸ் எதுவும் கிடையாது. அதனால 12th நல்லா படிச்சீங்கன்னா போதும், இந்த கோர்ஸ்ல உங்களால சேர முடியும். அடுத்து இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரைவேட் காலேஜஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட 20 காலேஜஸ்க்கு மேல இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பிரைவேட் காலேஜஸ்ல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆனா ஒரு சில காலேஜஸ்ல லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் சீட்டு ஃபில் ஆகாததுனால நான் ஒரு சில காலேஜஸ் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, இந்த காலேஜில் சேர்றதுக்கு உங்களுக்கு 165 கட் ஆஃப் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தண்டலம் சென்னை, இதில் 170 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த காலேஜில் நீங்கள் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு 165 அண்ட் எபோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் 138 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை 135 அந்த ரேஞ்சில் உங்களோட கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 134 135 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 133 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெரம்பலூர் 135 அந்த ரேஞ்ச் உங்களுக்கு கட் ஆஃப் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும். மஹேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல் 130 131 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் கேஎஸ் ரங்கசுவாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோடு 135 ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்கணும். பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் 130 ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்கும். ஸோ இது எல்லாமே லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் எந்தெந்த மார்க்கில் பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு சீட்டு முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலோட கொடுத்துருக்கிறேன். அப்போ உங்களுக்கு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் 130 இருந்து 170 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கிடைக்கும். இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க மேக்சிமம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ்ல சீட் எடுக்கிறப்போ அந்த காலேஜில் எத்தனை பேட்ச் வெளியில் போயிருக்கு அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ்லாம் எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த காலேஜில் ஒன்றும் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். மறந்துடாதீங்க, இந்த ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே அஃபிலியேட்டட் காலேஜஸ்ன்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் சீட்டில் நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் கூட டைரெக்டாக நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் பேசி அவங்க கேட்குற ஃபீஸை கொடுத்துட்டு நீங்கள் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தவிர வேற எங்கெல்லாம் உங்களுக்கு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம் அப்படின்னா ஒரு சில பிரைவேட் யூனிவர்சிட்டியில் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. கலசலிங்கம் யூனிவர்சிட்டி விருதுநகர், காருண்யா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் அண்ட் அமெட் யூனிவர்சிட்டி சென்னை, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லையும் உங்களுக்கு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பிரைவேட் யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒரு சில ஐஐடிலையும் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. ஐஐடி கரக்பூர் அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரோக்கெலா அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹரியானா அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி தஞ்சாவூர் தமிழ்நாடு, இது எல்லாமே நீங்கள் ஜேஇஇ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி போகணும். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க தனியாக கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதனால் பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண தேவை கிடையாது. ஆனால் இந்த காலேஜஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமாக தான் சீட் எடுக்கணும். அது மூலமாக சீட் எடுத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. இப்போ இந்த கோர்ஸ் முடிச்சாங்க அப்படின்னா எந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கேன். இது ஒரு சில ஃபேமஸான கம்பெனிஸை மட்டும் நான் நோட் பண்ணுறேன். நெஸ்லே அப்படிங்கிற ஒரு கம்பெனி உங்களுக்கு தெரியும். நெஸ்லே என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. ஆச்சி மசாலா ஒரு ஃபேமஸான மசாலா கம்பெனி. நாட் ஓன்லி ஃபார் த ஆச்சி மசாலா தயாரிக்கிற கம்பெனி, இவங்க இந்த மாதிரி பிஸ்கட் தயாரிக்கிற கம்பெனிஸு, அதே மாதிரி ஆயில் ரிஃபைனரிஸு, நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் என்னென்ன இருக்கோ அதை தயாரிக்கக்கூடிய எல்லா கம்பெனிலையுமே நமக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபியூச்சரில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இது. முடிச்சுட்டு நீங்கள் இந்தியா மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் நிறையா வேலைவாய்ப்பை தேடிக்கலாம். நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிற ஒரு விஷயம்தான், இந்த கோர்ஸ் படித்தாதான் வேலை கிடைக்கும், இந்த கோர்ஸ் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது. எந்த கோர்ஸ் படித்தாலும் நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த ஃபுட் டெக்னாலஜி எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சக்ஸஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கிடையாது. யாரு அந்த கோர்ஸை விரும்பி
வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட படிக்கிறாங்களோ அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால மார்க் கம்மியாக எடுத்துட்டேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. எம்டிஆர் குலோப் ஜாமுன் தயாரிக்கிறாங்களா அவங்க, அந்த கம்பெனிஸ் அவங்க குலோப் ஜாமுன் மட்டும் கிடையாது, வேற என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தான் தெரியும். கெவின் கேர் கம்பெனிஸ் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி, பெப்சிகோ, டாடா காஃபி, ஹட்சனு, ஜிஆர்பி, அடையார் ஆனந்த பவன், ரிலையன்ஸ், இங்க பாருங்க எவ்வளோ கம்பெனிஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் அவைலபிளா இருக்கு. இந்த எல்லா கம்பெனிக்குமே ஃபுட் டெக்னாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. படிக்கும் போதே நல்ல டேலண்டா வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி நல்ல சம்பளத்துல உங்களால செட்டில் ஆக முடியும். அதனால இந்த கோர்ஸை நம்பி எடுக்கலாம். இந்த கோர்ஸுக்கு கட் ஆஃப் பார்க்கறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மூணையும் கட் ஆஃபுக்கு எடுத்துக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் மார்க் அப்படியே எடுத்துக்கலாம். இங்க மேத்தமெட்டிக்ஸ் மார்க் சப்போஸ் நீங்க மேக்ஸிமம் 100 மார்க்குக்கு இங்க வந்து 95 எடுத்திருக்கிறாங்க, அதனால 95 அப்படியே போட்டிருக்கேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க? 91. 91க்கு வந்து 45.5. அதே மாதிரி பிசிக்ஸ்ல 84, அதுக்கு 42. ஸோ அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில 50% மார்க் எடுத்துட்டு அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஒரு டோட்டல் வரும். இந்த டோட்டல் பிளஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல எடுத்த டோட்டல் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய டோட்டல் தான் உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜிக்கான கட் ஆஃப். ஃபுட் டெக்னாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரி, ஃபிஷரி சயின்ஸ், பிபிஎஸ்சி காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுவாங்க. 185 கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்ல உங்க 95, 92, 92 அந்த ரேஞ்சில் மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து பிஇ பயோடெக்னாலஜிக்கு நீங்க பயாலஜியும் படிச்சிருக்கணும். பிடெக் பயோடெக்னாலஜிக்கு பயாலஜி தேவை கிடையாது, பட் பிஇ பயோடெக்னாலஜிக்கு அல்லது பிஎஸ்சி பயோடெக்னாலஜிக்கு கண்டிப்பா பயாலஜி படிச்சிருக்கணும். 180க்கு மேல கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னா நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் 90க்கு மேல மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 180க்கு மேல கட் ஆஃப் வரும். 175 கட் ஆஃப் வர்றதுக்கு நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் 85, 90 அந்த ரேஞ்சில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 175 வரும். 170 கட் ஆஃப் வர்றதுக்கு நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்ல 85க்கு மேல எடுத்திருக்கணும். 165 கட் ஆஃப் வரணும் அப்படின்னா 80, 80, 85 அந்த ரேஞ்சில் இருக்கணும். நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல வரக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நீங்க சீட் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட 12th மார்க்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்ல 65ல இருந்து 70 மார்க் எடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி சீட்டு கிடைக்கும். இதுல என்னென்ன ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுல மினிமம் லெவல் சேலரி, இது நெட்ல இருந்து எடுத்த ஒரு பே ஆஃப் ஸ்கேல் தான். ஒரு சில கம்பெனிஸ்ல ஒரு சில போஸ்டிங்க்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இது நானா எடுத்த டேட்டா கிடையாது, நம்ம கூகுள்ல இருந்து எடுத்த டேட்டா தான். அதனால இந்த டேட்டா வந்து கண்டிப்பா உண்மையான டேட்டாவா தான் இருக்கும். மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஃபீல் பண்ணாதீங்க. கிடைச்ச மார்க்குக்கு தகுந்த மாதிரி நல்ல கோர்ஸா எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிஎஸ்சி அண்ட் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி நல்ல கோர்ஸா இருக்கும். முடிச்ச உடனே உங்களுக்கு வேலைவாய்ப்பு தர்றதோட மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி சம்பந்தமாகவும் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி தனியா டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்கு எழுதிக்கலாம். பிரைவேட்ல நிறைய வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறதுனால மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்க லைஃபை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். சார் எங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நான் தான் சார் எங்க குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாள், அதிகமா செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாள், இந்த கோர்ஸை எடுத்து படிங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு கோர்ஸை பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம்.